Taste the Daily. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீபாவளிக்கு பெண்கள் அனைவருக்கும் சேலை வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையம் பகுதியில் எழுச்சியுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கிற என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கரண்ட் பில் உயர்த்தல, வீட்டு வரி உயர்த்தல, சொத்து வரி உயர்த்தல, கடவரி உயர்த்தல, குடிநீர் கட்டணம் உயர்த்தல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில் உயர்ந்து போச்சு, குடி வரி உயர்ந்து போச்சு, குப்பை வரியும் போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 2021 திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் வெளியிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாற்றி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று செஞ்சாங்களா? நம்முடைய மாதந்தோறும் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுத்தாங்களா? மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்குறது ரத்து பண்ணாங்களா? அதே ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாங்களா? இதே அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், மகிழ்ச்சியோட மக்கள் வாங்கிட்டு போனாங்க 2500 ரூபாயோட. திமுகவிலையும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்தாங்க.